நேயர்களே, நியூ ஃபீச்சர் டெக், அதாவது அடுத்த வருகிற எதிர்காலத்தினுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தை இன்னைக்கே கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்ற தலைப்பிலேயே அவங்க பேர் இருக்குது, நியூ ஃபீச்சர் டெக்னு. அதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு சீதாராமன் சார் இருக்கிறாரு. இங்க இந்த நெட்டுக்கு அரங்கத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய இந்த ஸ்டால் அரங்கத்துல அதிநவீன எந்திரங்களின் அணிவகுப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க வந்து உற்பத்தி எந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து FTRA வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைய நாடுகளோடு இருக்கும் பொழுது உற்பத்தி கட்டமைப்பை வந்து விரிவு பண்றதுக்கு தொழில்துறையினர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இங்க நிறைய எந்திரங்கள், அதிநவீன எந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதை அவங்க வந்து டீலர்ஷிப் எடுத்துருக்காங்க. அதை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய எந்திரங்களை வந்து தொழில்துறையினருக்கு அறிமுகப்படுத்துறீங்க. சொல்லுங்க, இந்த கண்காட்சியில என்னென்ன விதமான எந்திரங்களை காட்சிப்படுத்தினீங்க? எந்த அளவுக்கு தொழில்துறையினருக்கு ஒரு வரவேற்பு இருந்துச்சு? வணக்கங்க. தேங்க்யூ சார், முத்துக்குமார் சார். Really appreciate that you are doing a wonderful job for the industry as a media side. I'm also very happy to share some information with you. Sir, basically in the exhibition வந்து how to de-skill the operation, how to improve the efficiency, எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் தான் ஒரு சொல்யூஷன் தேடி எல்லாரும் வராங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நாம் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த எக்ஸிபிஷனில் ஒவ்வொரு துறையினருக்கும், ஒருத்தர் வந்து டிஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து போலோ ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து அண்டர்வேர் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து சீம்லெஸ் கார்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எனி டைப் ஆஃப் கார்மெண்ட் மேடப்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே எங்கெங்க என்ன ஆட்டோமேஷன் பண்ண முடியுமோ அது எல்லாமே கொண்டு வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி இந்த லேட்டஸ்ட் அவைலபிள் டெக்னாலஜி இப்போதைக்கு என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து காட்சிப்படுத்திருக்கு. உண்மையிலேயே இது நிறைய மிஷின் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலேயே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான நிறைய காட்சிப்படுத்திருக்கிறோம். நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குது. எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து இமீடியட்டாக டெமோ போடுங்க, நான் பார்த்துட்டு இதை ஆர்டர் பண்ணணும், எனக்கு வந்து இமீடியட்டாக இதை வந்து எனக்கு என்ன ப்ரைஸ் கொடுங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே வந்து நம்மளை ரொம்ப வந்து விரும்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல லேபர் வந்து பெரிய சேலஞ்சா இருக்குது. அப்போ வந்து இருக்கிற லேபருக்கு வேலை கொடுக்கணும், அதே சமயத்துல நம்ம வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அப்படிங்கிற பட்சத்துல எப்படி டீஸ்கில் பண்ண முடியும்னா, ஏதோ ஒரு சின்ன லேபர் சேவிங் டிவைசஸ், ஒரு அட்டாச்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து போட்டாதான் நம்ம வந்து அவங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதே சமயத்தில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான எல்லா டிவைஸும் நிறைய வந்து டிவைசஸ் வந்து நாங்கள் காட்சிப்படுத்தணும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுக்கு. அதே மாதிரி ஒரு போலோ ஷர்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் லைன்ல எவ்வரி ஆப்ரேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து ஆட்டோமேஷன் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் இங்கே நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். ஆட்டோமேட்டிக் பிளாக்கெட் மிஷினு, ஆட்டோமேட்டிக் பட்டன் ஸ்டிச் இண்டெக்ஸரு, அப்புறம் வந்து லேபிள் அட்டாச்சிங் மிஷினு, பாக்கெட் செட்டிங் மிஷினு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம காட்சிப்படுத்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பேசிக் டிஷர்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாட்டமிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் பாட்டமிங், நெக் ரிப் அட்டாச்சிங் மிஷினு, அப்புறம் வந்து நெக் லேபிள் வந்து 5 ஹெட்டில் ஒரே இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் இது காட்சிப்படுத்திருக்கிறோம். நல்லா வரவேற்பு எடுத்துருக்குது. ஒரு மணிக்கு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500லேருந்து 600 லேபிள் வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுவே வந்து லேபிள் எடுத்து வச்சுக்கும், அதுவே பீல் ஆஃப் பண்ணிடும், பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கெட் மிஷின் நாங்கள் இப்போ காட்சிப்படுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 பீஸு ஃபுல் ஃபினிஷ், கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்டர் கார்மெண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக் எலாஸ்டிக் ஜாயினிங் மிஷின் டபுள் ஏசில் போட்டு அதுவும் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ரோபோட் தவிர அறிமுகப்படுத்திருக்கிறோம், கமர்ஷியல் கிளீனிங் ரோபோ. கமர்ஷியல் கிளீனிங் ரோபோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துகிற நிர்வாகத்தில் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்லாம் இப்போ வந்து சர்வசாதாரணமாகவே பில்டிங் வருது. அதெல்லாம் வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை நிறையா இருக்குது. அது பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதையெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி ரோபோட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். சைனாவில் வந்து இருக்குது. ஒரு ரோபோட் வந்து 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து அது க்ளீன் பண்ணும். அது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக முடியறப்போ அதுவே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கும்.
3 மணி நேரத்தில் அது வந்து கம்ப்ளீட் 40,000 ஸ்கொயர் ஃபீட்டை க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. இது நல்லா வரவேற்பு கொடுத்துருக்குது. நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த பாலியஸ்டர் கார்மெண்ட் வந்து நிறைய மேன்மேட் ஃபைபர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இப்போ வந்து முன்னேற்றம் காணுது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் ஃப்ரீ, அதாவது எங்கேயுமே வந்து ஸ்டிச் இருக்கக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் டெக்னாலஜி இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கிறோம். தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸ்பேண்டிங் மோர் ஆல்சோ. நிறைய பேர் வந்து நாங்கள் பாலிஸ்டர் ஃபேப்ரிக் பண்ணுறோம், நாங்கள் கார்மெண்ட்டாக பண்ணணும், எங்களுக்கு நாலேஜ் இல்லை, எங்களுக்கு டீச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா டீச் பண்ணியிருக்கிறோம். வந்து கண்டிப்பாக இது நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்குது. அது போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு புதுசாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரம் கட்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் A to Z நம்மளால சப்ளை பண்ண முடியும். அதுக்கு உண்டான எல்லா மிஷினரிஸும் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மினிமம் 15 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நம்ம வச்சுக்கிறதுனால எங்களை நம்பி எல்லாருமே வந்து இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறோம். ஸோ ரிப்பீட்டடாக நம்மள்ட்ட எல்லா பிஸ்னஸும் வந்து நம்மள்ட்ட கண்டினியூவாக வருது. இது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இந்த இண்டஸ்ட்ரி வந்து நெட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து டெஃபினட்டாக நல்ல ஒரு க்ரோத் நோக்கி தான் இப்போ பயணிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸை நம்ம வந்து இப்போ வாங்கணும். அவங்க எங்கெங்கெல்லாம் டீஸ்கில் பண்ணணுமோ டீஸ்கில் பண்ணால் தான் நம்மளால வந்து பையருக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை நம்மளால கொடுக்க முடியும், ஆன் டைம் டெலிவரி கொடுக்க முடியும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பலனாக இருக்கும்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். நேயர்களே, நியூ ஃபியூச்சர் டெக் நிர்வாக இயக்குனர் சீதாராமன் சார் நிறைய விஷயங்களை நமக்கு பகிர்ந்திருக்கிறாரு. அதே போல அவருடைய நிறுவனத்தின் மூலமா எண்ணிலடங்காத எந்திரங்களையும் அவர் காட்சிப்படுத்தி இருக்கிறாரு. தொழில்துறையினர் தங்களுடைய தேவைக்கு தக்கபடி நிறுவனத்தை பார்வையிட்டு அங்குள்ள எந்திரங்களையும் பார்வையிட்டு தொழிலில் வளர மனதார வாழ்த்துக்கிறோம். நன்றி. 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 வணக்கம் சார். வணக்கம். நன்றி.